ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, திமுக 2000 கொடுக்குதுன்னா அது மக்கள் காசை கொடுக்குது. ஆனா தளபதி அப்படி கொடுக்க மாட்டாரு. அவர் தன் பணத்திலிருந்து 2000 ரூபாய் கொடுப்பாரு. அவர் விட்ட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? செம்ம இம்ப்ரெஸ் ஆயிட்டேனா. இது வரைக்கும் யாருமே எல்லாம் பாருங்க, நான் 8000 ரூபாய் கூப்பன் தரேன், நான் 10000 ரூபாய் தரேன் தான் சொன்னாங்க. அதெல்லாம் அந்த சீனே கிடையாது. விஜய் கூட 2500 ரூபாய் நான் கொடுக்குறேன் உதவிக்காக அப்படின்னு. ஆமா, நீங்க தப்பா. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல. ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்ட்டாரு அவரு. அவர் தானா இந்த தற்குறியெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம நாட்டை எப்படி திருத்த முடியும்? அது படிச்ச தற்குறி. 5,02,450 கோடி ஒரு வருஷம். தமிழ்நாடு பட்ஜெட்டே 4 லட்சம் கோடி தான். இவர் கொடுக்குற இலவச ஸ்கீமுக்கு தேவையே 5 லட்சம் கோடி. பட்ஜெட் வச்சா 9 லட்சம் கோடி பட்ஜெட் வரும். எங்கிருந்து போடுவீங்க? ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்கு, எங்கிருந்து எடுப்பீங்க? இந்த கேள்வியை ஒரு தம்பி தாவேக்கோட தலைவர் விஜய் அவருக்கே எழுதி அனுப்பிச்சிருக்காரு. பதிலே இல்லை. ஆதாரப்பூர்வமா பேசக்கூடிய நிறைய தம்பிகளும் இருக்காங்க. இப்படி தற்குறித்தனமாக விஜய் என்ன 2000 தருவாரு, 2000 தரணும்னா அவர்கிட்ட வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3,45,000 கோடி. விஜயோட சொத்து மதிப்பே 800 கோடி தான். 3,45,000 கோடியை 5 வருஷத்துக்கு எங்கிருந்து எடுப்பீங்க? இது கூட தெரியாத தற்குறி யாருக்கு ஓட்டு போட்டான்னு? விஜய் பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து கொடுப்பாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து தங்கம் தருவாரு, விஜய் பாக்கெட்ல இருந்து பட்டு புடவை தருவாரு அப்படின்னு நினைச்சுக்கிற தற்குறிகள் மாற்றத்துக்காக ஓட்டப்பட போது, அது தான் ஓட்டப்பட போகுது.